இந்த திமுக காரங்களுக்கு சட்டவிரோதமா செயல்படுறது அப்படின்றது கிழக்கே சூரியன் உதிக்கிறது மாதிரி தானே. கடந்த 2019ல சுப்பிரமணியன் மற்றும் அவரோட மனைவிக்கு எதிரா எஃப்ஐஆர் பதிவாச்சு. அப்போ திமுக எம்எல்ஏவா இருந்த மா சுப்பிரமணியன் அவர்களை விசாரிக்க அப்போதைய சபாநாயகர் தனபால் அனுமதி கொடுத்தாரு. மாவட்ட நீதிமன்றத்திலையும் விசாரணை ஆரம்பிச்சது. ஆனா பாருங்களேன், அதை எதிர்த்து மா சுப்பிரமணியன் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முதல்ல இடைக்கால தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறமா சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணு, நீ அந்த பக்கம் போய் ஓரமா நின்னு அப்படின்னு சொல்லி அந்த தடைய போன மாசம் 28ல நீக்கிருச்சு சென்னை உயர்நீதிமன்றம். இதெல்லாம் போய் ஏன் மேல வைக்காத கையின்னு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு மா சுப்பிரமணியன். அந்த வழக்கு விசாரணை தாங்க நேத்து நீதிபதி சுதான்சு துலியா தலைமையிலான அமர்வுல நேத்து நடந்துச்சு. அதுல மா சுப்பிரமணியன் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் சென்னை மேயரா பதவி வகிச்சப்போதான் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. குற்றச்சாட்டு தொடர்பா விசாரிக்கணும்னா மாநில அரசோட அனுமதி தான் வாங்கணும். சபாநாயகர் கிட்ட வாங்கின நடைமுறையே தப்புன்னு சொல்லிருக்காரு. இது சம்பந்தமா நீதிபதிகள் இந்த விவகாரத்தை அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்பி விசாரிக்க எதிர்மனுதாரருக்கு ஒரு நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டு இருக்காங்க. பதில் கிடைச்சதும் விசாரணை துவங்க போறாங்களாம். ஆக மொத்தம் மாசு க்ளோஸ்.